நேற்று ஒரு ஊருக்கு போயிருந்தேன். நத்தமேடுன்னு ஒரு கிராமம். அந்த ராமநவமிக்கு பேச கூப்பிட்டாங்க. ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு நான் அழுந்துட்டுங்க. அவர் ஒரு ஆசிரியர். அவருக்கு இந்த இடத்துல வாங்கிட்டு வந்துட்டு பிளவு வந்துட்டு அவர் வந்து வேப்பனப்பள்ளியில் ஒர்க் பண்ணுறாரு. ஒரு சயின்ஸ் பிடி ஃபர்ஸ்ட் நம்ம செல்ல முடியல வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. அப்புறம் சின்னவத்தில் ஒர்க் பண்ணிட்டு போயிருக்காரு அவர். அந்த தம்பி அவரு அந்த கோயிலுடைய பூஜை அன்னைக்கு அவங்களுக்கு அந்த பையன் நல்லா சிகப்பா இருக்கிறான். அவங்க பாட்டி நல்லா சிகப்பா இருக்காங்க. இவரு ஆசிரியர் மட்டும் சிகப்பா அந்த உதட்டு இருக்கு. அவங்க வந்திருக்காங்க, பூஜை அவங்களுது. அந்த ஊருக்காரெல்லாம் கேட்குறாங்க, ஏப்பா உங்க வீட்டுக்காரி வரலையா, உங்க வீட்டுக்காரி வரலையான்னு. அந்த அம்மா கண்ணு கலங்குது. எங்க வீட்டுக்காரி அடுத்த பஸ்ல வருவா அப்படின்ட்டாரு. இவர் மட்டும் பையனை கூப்பிட்டு வந்துட்டாருங்க. ஒரு 5000 ரூபாய்க்கு ராம ஸ்ரீதேவி பூதேவிக்கு பூஜையை ஒரு மகன் பேரன் மட்டும் வந்திருக்காங்க. அந்த பாட்டி அந்த பேரனை கையை விடாம பிடிச்சிட்டு அவங்க தான் அந்த பச்சை மாவு விளக்கு பண்ணி அந்த பூஜைக்கு அந்த அம்மா விளக்கு எடுத்து வராங்க. அந்த பையன் பேரங்கையில கொடுக்குறாங்க, வாங்குறாங்க, மடியில் தூக்குவாங்க. அந்த பையன் விலகி போறாங்க. அப்போ போய் பெண்ணு பாட்டி உங்க மேல ரொம்ப பாசமா இருக்காங்க தானே? ஆமா அங்கிள். போய் பாட்டிக்கிட்ட பேச வேண்டியது தானே? அங்கிள் பாட்டிக்கிட்ட பேசணும். அம்மா திட்டுறாங்க அங்கிள். ஏங்கன்னு திட்டுறாங்க? பாட்டி ஒழுங்கா பல்லு விளக்குறதில்ல அங்கிள். பாட்டி வந்து ஸ்மெல்லாம் அடிக்குது. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு டர்ட்டியா இருக்காங்க. அவங்க வந்து ஏதோ கொஞ்சம் சுத்தமே பண்றதில்ல. இந்த பையன் அதுக்குள்ளேயே அவ்வளோ சொல்றாங்க. ஒரு சின்ன பையன், ஐயோ அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு, பாட்டிக்கு நேரம் இருக்காது அப்படி சொல்லிட்டு போய் பாட்டிக்கு ஒரு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுங்க அப்படின்னு. கொடுக்கலாமா அங்கிள்? அம்மா திட்ட மாட்டாங்களா? அந்த ஜெர்ம்ஸ் எல்லாம் போகாதாமா? போகாதடா, போடா, போய் கட்டி பிடிச்சி முத்தம் விடுறான்னா. அவங்க பாட்டி வந்து அந்த 5 குறவர்கள் சிலை கிட்ட அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க. போடான்னு அவன் போனோட அந்த பாட்டியை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தான். அந்த பாட்டி அப்படியே கண்ணில் தண்ணி கண்ணு கொட்டுதுங்க. என்னடா ஆச்சு ஸ்ரீராமன்? அந்த அங்கிள் சொன்னாங்க உங்களுக்கு கிஸ் பண்ண சொன்னாங்க அப்படின்னு. அந்த அம்மா வந்து கையெடுத்து அங்கேருந்து கும்பிடுறாங்க. சார் நீங்க எங்க ஊர்லயே இருந்துருங்க சார்,